ஜேடிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் எம்ஜிஆர் டி மார்ஷல் வணக்கம். சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கே சில விஷயங்களில் தலையிட அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கே கடிதம் அனுப்பியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அவரு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லைம்பாரு, நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைம்பாரு, அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக இந்திய அரசியல் சாசனத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு கூட சொல்லுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க. அதனாலதான் மக்கள் தொடர்ந்து இது மாதிரி எடப்பாடியுடைய இந்த போக்க கட்டுப்படுத்துறதுக்கு தேர்தல் ஆணையமும் பயந்து அஞ்சு எடப்பாடி கேட்கறதையெல்லாம் இது வரைக்கும் தர்றாங்க. அதே மாதிரி தான் நீதிமன்றத்தையும் அவர் இதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்குறதுக்கு எந்த நேரத்துலையும் எடப்பாடியும் தயாராக தான் இருப்பார். அதனால எடப்பாடியினுடைய இந்த கூற்றை தேர்தல் ஆணையம் நிராகரிக்கும். தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த மிக வலிமையான முன்னணி நிர்வாகிகள் அடிப்படை உரிமைகளுக்கு மாறாக, விதிகளுக்கு மாறாக எடப்பாடி அவர்களை எல்லாம் வெளியேற்றியது செல்லாது அப்படின்னு அந்த தீர்ப்பை தருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதைத்தான் உயர் நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வும் அந்த வழக்கில் நீங்கள் விரிவாக விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யணும், அதாவது பதில் சொல்லணும்னு தான் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதனால தேர்தல் ஆணையம் இந்த முறை ஏற்கனவே சூரியமூர்த்தி, சுரேன் பழனிசாமி, புகழேந்தி அண்ணன், கேசிபி, அண்ணன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இவருடைய இந்த முறையீட்டு மனுக்கள்லாம் நியாயமானது, இவருடைய கோரிக்கைகள்லாம் நியாயமானது என்பதை ஏற்றுக்கொண்டு இவருடைய கோரிக்கைப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைக்கணும், அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சின்னம், அதனுடைய பொதுச் செயலாளருங்கிற அந்த பொதுக்குழு எடுத்த தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்காமல் ரத்து செய்யணுங்கிற அந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சரியா இருக்கும்னு நான் பொதுமக்கள் அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறேன். இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய விஷயங்களை மேற்கோள் காட்டி நியாயப்படி தர்மப்படி எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து இரட்டை இலையை பறிக்க முடியாது அப்படின்றாங்களே. எம்எல்ஏக்களை பலம், நிர்வாகிகள் பலம், இதெல்லாம் மேற்கோள் காட்டி இதுக்கு முன்னாடியும் தேர்தல் ஆணையம் அந்த அடிப்படையில தான் சின்னத்தையும் வழங்கியிருக்கு பல கட்சிகளுக்கு. ஏற்கனவே பாஜகவோட இப்ப தேர்தல் உறவுல இருந்தாரு, அதனால அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்ப பாஜகவோடு உறவை துண்டித்துக் கொண்டு பாஜகவின் தொலைவில்லா ஆட்சியை நடத்திய கட்சியை நடத்தி தலைமை பொறுப்புக்கு வந்த எடப்பாடி பாஜகவை மிரட்டவும், பாஜகவை எங்களை கட்டுப்படுத்த முடியாது, பாஜகங்களை எதுவும் செய்ய முடியாதுங்கிற அளவுல தான் அந்த உறவை துண்டித்துக் கொண்டு யாருடைய ஆதரவில் இவ்வளவு காலமும் கட்சியின் அதிகாரத்தை கைப்பற்றினாரோ, அரசாங்கத்தை நடத்தினாரோ அவர்களுக்கு எதிராகவும் இப்பொழுது முடிவெடுத்து எதிராக வேலை செய்கிறாருனால கட்டாயமா இந்த முறை மத்திய டெல்லி பாஜக அரசு கட்டாயமா எடப்பாடி ஆதரிக்காது. அப்படி ஆதரிக்காத நிலையில தேர்தல் ஆணையமோ மற்ற அதிகார முகமைகளோ இவ்வளவு காலமும் எடப்பாடிக்கு கிடைத்து வந்த அந்த வெற்றியை, எடப்பாடிக்கு சாதகமான தீர்ப்புகளை அது தராது அப்படிங்கிறதுல நான் உறுதியா நம்புறேன். அப்படிதான் இவ்வளவு காலம் இருந்த சூழ்நிலை வேறு, இப்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலை எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறது. ஆகவே எடப்பாடி இந்த முறை வெற்றி பெறுவது கடினம், உறுதியா வெற்றி பெற முடியாது. எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவர்கள் கட்டாயமா ஆறுதல் அடைகிற அளவில் வெற்றி பெறுகிற தீர்ப்பு வரும் என்று தொண்டர்களினுடைய நம்பிக்கையை, எதிர்பார்ப்பை நான் உறுதி செய்கிறேன். இல்ல, என்னதான் அப்படி இருந்து பார்த்தாலும் நியாயத்தின் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து இரட்டை இலையை பறிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர்தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. நியாயத்தின் அடிப்படையில் எடப்பாடி இல்ல, சட்டத்தின் அடிப்படையில் அதிமுக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அடிப்படை விதி உரிமை தொண்டர்களுக்கானது, உறுப்பினர்களுக்கானது. அப்படி உறுப்பினர்களுக்கான அந்த அதிகாரத்தை இவர்கள் ஒரு 2500 பேர் 600 பேர் பொதுக்குழு பெரும்பான்மையை காட்டி தொண்டர்களுக்கான உரிமையை, அதிகாரத்தை பறித்து கொண்டு இவர்கள் பொறுப்புகளை எல்லாம், கட்சியின் பொறுப்புகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டு இவர்களே தொடர்ந்து அனுபவித்து வருகிற இந்த நிலையை மாற்றுவதற்கு புரட்சி தலைவர்களுடைய, நிறுவன தலைவருடைய அந்த எதிர்பார்ப்பை, அந்த விதியை நடைமுறைப்படுத்துவதற்கான களமாகத்தான் இப்பொழுது தேர்தல் ஆணையத்துல இந்த மனுதாரர்கள் இந்த வலிமையான தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் கட்டாயமாக இதை பரிசீலித்து நியாயத்தின் அடிப்படையில் மனுதாரர்களுக்கு, குறிப்பாக புகழேந்தி, கேசிபி, நம்ம ஓபிஎஸ், அப்புறம் நம்ம இப்போ இவங்க மற்ற சூரியமூர்த்தி, இவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக இந்த முறை நிவாரணம் கிடைக்கும். அப்படி ஏன்னா நீண்ட காலமாக நீதிமன்றத்தை நம்பி நீதிக்கான அந்த போராட்டத்தை தளராமல் நடத்துறதுல இருந்து தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் கட்டாயமா அவர்களுக்கு ஒரு நிவாரணம் தரணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஏற்கனவே இரட்டை தலைமை, ஒற்றை வாக்கு, ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ், அப்ப தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ்ஐ இவர்கள் எப்படி நிராகரிக்க முடியும்? எப்படி பொதுக்குழுவால் வெளியேற்ற முடியும்?
அதை எப்படி தேர்தல் ஆணையம் ஏற்கும்? ஆகவே அதை தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது. அப்ப அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 ஆண்டு காலம் அவர் அந்த அதிகார மையத்தில் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புல தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் அண்ணன் ஓபிஎஸ் நீடிக்க வேண்டும். ஆனா இவர் அந்த விதிகளுக்கு புறம்பாக தொண்டர்கள் அளித்த வாக்குகளுக்கு எதிராக பொதுக்குழுவில் தீர்மானம் ஏற்றி வெளியேற்றுகிறார். ஆகவே அது செல்லாதுங்கிறது தான் இப்ப நம்ம தேர்தல் ஆணையத்தில் சொல்றாங்க. நீதிமன்றத்திலையும் அதுதான் முறையீடு இருக்கு. மக்களும் அதுதான் தேர்தலில் அந்த உணர்வுகளை பிரதிபலிச்சிருக்காங்க. ஏன்னா எடப்பாடியினுடைய இந்த போக்கை நிராகரித்து தான் எடப்பாடியே வாதப்படியே 2 கோடியே 30 லட்சம் வாக்காளர், அதாவது உறுப்பினர்கள் இருக்கிறதா சொன்னாரு. ஆனால் நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அவர் வெறும் 87 லட்சம் சுமார் வாக்குகள் தான் பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 1.5 கோடி உறுப்பினர்கள் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறார் அவருடைய கூற்றுப்படியே. அப்ப தொண்டர்கள் எடப்பாடியினுடைய இந்த போக்கு, எடப்பாடியினுடைய இந்த இணக்க ஒருங்கிணைப்புக்கு வர மறுக்கிற அந்த பிடிவாத போக்கை அதிமுகவின் தொண்டர்களே நிராகரித்திருக்கிறார் எடப்பாடி. ஆகவே கிட்டத்தட்ட 65 விழுக்காடு 70 விழுக்காடு தொண்டர்கள் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க. அப்படிங்கிறது தான் அந்த வாக்கு 2024 அதிமுக இரட்டை இலை சின்னம் பெற்ற வாக்கு நம்மளுக்கு காட்டுது. அப்ப நீங்க அது அண்ணன் ஓபிஎஸ் வலிமை இழந்திருக்கிறார் அப்படின்னா, அங்க இரட்டை இலை சின்னத்தை 3வது இடத்துக்கு வெறும் 1 லட்சத்தி சம்திங் வாக்குகளை மட்டும் பெற்றுட்டு அண்ணன் ஓபிஎஸ் 3,50,000 வாக்குகள், மிக கூடுதலான வாக்குகளை பெறுகிறார். இரட்டை இலைக்கு எதிராக அவருடைய பலாப்பழ சின்னம் அங்கிருக்கிற அதிமுகவினுடைய தொண்டர்கள், உறுப்பினர்கள், நாட்டு மக்கள் அண்ணன் ஓபிஎஸ்ஐ தான் அதிமுகவின் முகமாக அங்கீகரித்து வாக்களித்திருக்கார். அதே மாதிரி தேனியில டிடிவி தான் குக்கர் சின்னத்துக்கு தான் வாக்களித்து இரட்டை இலையை 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு கொண்டு வராங்க. வைப்புத்துறை இலக்க வைக்கிறாங்க. அங்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் தான் இந்த வாக்கை டிடிவிக்கு போட்டிருக்காங்க. அங்க ஓபி சின்னத்துக்கு போட்டிருக்காங்க. அங்க இரட்டை இலையை 3வது 4வது இடத்துக்கு தாழ்த்துறாங்க. அப்ப இதெல்லாம் எது காட்டுது? தொண்டர்கள் எடப்பாடியை ஏற்கவில்லை. அதைத்தான் இந்த அந்த அந்த நம்ம தேர்தல் ஆணையத்திலையும் நீதிமன்றத்திலையும் மனுதாரர்களுடைய முறையீடும் இதை ஒட்டித்தான் இருக்கு. ஆகவே எடப்பாடி இதில் கௌரவம் பார்க்காமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து கலந்து பேசி பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு கட்சியை வலிமைப்படுத்தினால் 2026 சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் கட்டாயமா மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரசை அமைக்கலாம். அதுதான் சின்னமாவும் 2 நாட்களுக்கு முன்பு ஊடகத்தை சந்திக்கிற பொழுது நான் 2025 இந்த புத்தாண்டில் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன், 26 அம்மாவுடைய ஆட்சியை நிர்மாணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எல்லாருமே சின்னமா கட்சி ஒன்றுபடன்னு சொல்றாங்க. இப்ப டிடிவி, ஓபிஎஸ், கேசிபி, புகழேந்தி எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்றாங்க. இந்த ஒன்றிணைவை தடுக்கிறது அல்லது அதை ஏற்க மறுப்பது ஒரே ஒரு நபர் தான், எடப்பாடி மட்டும்தான். ஆகவே எடப்பாடியினுடைய இந்த போக்கை, இந்த பிடிவாத போக்கு கட்சியினுடைய வீழ்ச்சிக்கும் தொண்டர்களினுடைய கோபத்துக்கும் அது ஆளாகி இருக்கு. ஆகவே அது தேர்தல் களத்துல தொண்டர்கள் புறக்கணித்த எடப்பாடி நீதிமன்ற அல்லது பொதுக்குழு ஆதரவை மட்டும் நம்பி பொறுப்பை தன்னுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற எடப்பாடி அதை பகிர்ந்தளித்து ஒன்றுபட்ட அதிமுகவாக வலிமை பெற செய்து தேர்தல் களத்தை சந்திக்கிற பொழுது வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாகும். ஏன்னா ஒரு கட்சியினுடைய நோக்கமே அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான். ஒரு கட்சி தலைவனே முதல்ல அனைவரையும் அரவணைக்கிற பாங்கு இருக்கணும். ஆகவே கௌரவம் பார்க்காமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அதிமுக களத்தில் என்னன்னா கூட்டணி கட்சிகளும் வருவாங்க. இப்போ கூட்டணி இன்னும் வலிமை பெறும். அப்போ தொண்டர்கள் உற்சாகமாக வேலை செய்வாங்க. தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் வாக்களிப்பாங்க. அது புரட்சி தலைவர் அம்மாவினுடைய கனவை, அவர்கள் உருவாக்கிய அதிமுகவை நாம் இங்கு நிலைநிறுத்தி அதிகாரத்துக்கு வந்து மக்களுக்கு தொண்டு செய்யலாம். ஏன்னா அதிமுக சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது. ஏழை பணக்காரன் பாகுபாடு அது பார்க்காத கட்சி, வன்முறையில் நம்பிக்கை இல்லாத கட்சி. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவின் திராவிட கோட்பாட்டோடு அது பின்னி பிணைந்து அதன் அடிப்படையில் இங்கு அதிமுக களத்தில் ஏற்கனவே அரசியல் நிலையிலையும், அரசியல் நிலையில் அதிகாரத்தை கைப்பற்றிய ஆட்சி நிலையிலும் அது திட்டங்களை கொண்டு வந்து, சட்டங்களை கொண்டு வந்து மக்களை ஒரு பண்படுத்தி தமிழ்நாடு ஒரு வளர்ந்த நாகரிகமும் அமைதியும் செழித்து வளர்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தலைநிமிர்ந்து இப்பொழுது வளர்ச்சி பெறுவதற்கு மூல விசையாக இருந்தது அதிமுக. அதிமுகனுடைய அந்த மூல கொள்கைகள் தான். ஆகவே அந்த கொள்கைகளை பின்பற்றி வடநாட்டில் இருக்கிற பாஜகவோ இந்துத்துவ அமைப்புகளோ அல்லது இன்னவர சக்திகளோ வளராமல்
இங்க தமிழ்நாட்டில் லஞ்சத்தை ஒழித்து ஏழை பணக்காரன் பாகுபாடு பார்க்காமல் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு சிறந்த நிர்வாகத்தை அரசை அதிமுக நிறுவ வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுகவாக அது வலிமை பெற வேண்டும். அதைத்தான் தொண்டர்கள் விரும்புகிறார்கள், தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் எடப்பாடி மட்டும் அதுல தயங்கி அவர் இதுல இந்த இணக்கத்துக்கு ஒன்றிணைப்புக்கு அவர் விலகி விலகி செல்வது என்பது அவர் தொடர்ந்து தோல்வியை தழுவி வருகிறார். அந்த தோல்வியினால் பலன் பெறுவது திமுக. இவர்களுடைய அரசியல் நேர் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய திமுக தொடர்ந்து இலகுவாக வெற்றியை பெற்று அவர்கள் தொடர்ந்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டு வருகிறார். ஆகவே எடப்பாடி திருந்த வேண்டும். திருந்துவதற்கு இந்த தேர்தல் ஆணையத்தின் இப்பொழுது எடுக்கப்படுகிற முடிவு ஒரு முக்கியமான அந்த முடிவு எடப்பாடியை திருத்தும் என்று நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள், கருதுகிறார்கள். அதைத்தான் தனியரசும் எதிர்பார்க்கிறது. சமீப நாட்களாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட விவகாரம், அப்புறம் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்காதது, இதுக்கு பத்தாததுக்கு துரைமுருகன் அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல இடி ரைடு நடக்குது. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இந்த நீங்க சொன்ன அந்த மூன்றுமே, அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவ செல்வத்துக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடி, அந்த சம்பவம் துயரமானது, கடுமையான கண்டனத்துக்குரியது. குற்றவாளி விரைந்து கைது செய்யப்பட்டு கடுமையான நடவடிக்கைக்கு சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார், சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் சட்டப்படி கடுமையான தண்டனையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். சட்டமும் கட்டாயமா கடுமையான தண்டனையை தரப்போகிறது. அது சட்டம் தன்னுடைய கடமை செய்யும். அதுல அவர்கள் இதுல திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, குறிப்பா முதல்வர் தளபதியினுடைய அரசுக்கு எதிராக ஏதாவது இதுல மக்களை அல்லது அதுல அரசுக்கு ஏதாவது ஒரு களங்கத்தை, அதனுடைய அரசினுடைய புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்த எதிர்கட்சிகள் வழக்கமா இது மாதிரியான கோரிக்கைகளை முன்னெடுத்து போராட்டங்களை முன்னெடுப்பது இயல்புதான் ஜனநாயக நாட்டில். ஆனா இவர்கள் எல்லை கடந்து இது மாதிரியான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி தொடர்ந்து நாட்டில் ஒரு 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 பதட்டத்தை, ஒரு அமைதியின்மை நடைபெறுவதை போல ஒரு சூழலை உருவாக்குவதற்கு எத்தனைக்கிற போக்கு இருக்குல்ல, அதை நீதிமன்றமே கண்டிச்சு, சமூக ஆர்வலர்களே கண்டிச்சிருக்காங்க. நம்ம அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம அதுல கட்டாயமா நடவடிக்கை எடுக்கணும் தான். ஆனா அரசு நடவடிக்கை எடுத்து விட்ட பிறகு நகர காவல் ஆணையரே அதை மிக விரிவா விளக்கமா பதில் தந்த பிறகும் கூட இன்னமும் கூடுதலாக அவர்கள் வெறுமனே அரசியல் ஆதாயத்திற்காக அவர்கள் தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி ஒரு ஒரு பதட்டமான சூழலையை இப்படியாவது உருவாக்கணும்னு விரும்புறாங்க. அது பிழையானது, தவறானது. அரசு இந்த வகையில் காவல்துறையும், தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் சரியாக நேர்த்தியாக இந்த வழக்கை, இந்த சம்பவத்தை கையாண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது தொடர்ந்து அந்த வழக்கின் மீது அவர்கள் அரசு செலுத்துகிற அந்த நடவடிக்கை என்பதும் சரியானது. அதுல தமிழ்நாடு குங்கிளைஞர் பேரவை தனியரசு, அதை நான் வரவேற்கிறேன். அதுல இன்னும் மேலதிக விசாரணையின் அடிப்படையில் குற்ற நிகழ்வுகளில் யாராவது அதுல சம்பந்தப்பட்டிருந்தாலும் நடுநிலையோடு கட்டாயமா நடவடிக்கை எடுப்பேன் என்று அரசும், நீதித்துறை அமைத்திருக்கிற அந்த 3 உயர்ந்த IPS காவல் பெண் அதிகாரிகளுடைய அந்த விசாரணை குழு, தேசிய மகளிர் ஆணையம், இவைகளுடைய விசாரணை அடிப்படையில் மேலதிக தகவல் வந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசு தயாரா இருக்குன்னு முதல்வர் சொல்லிட்டாங்க, அரசாங்கம் சொல்லிருச்சு, அதை காவல்துறை அதிகாரி சொல்லிட்டாங்க. ஆகவே அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேற எந்த அதுல தடயங்கள் இருந்தாலும் கட்டாயமா நடவடிக்கை எடுப்பாங்க. எதிர்கட்சிகள் செய்வது ஒரு ஒரு அரசியல் தான், அது ஜனநாயகத்தில் இயல்பு என்கிறதுனால. ஆனால் ஒரு எல்லை கடந்து போகிற பொழுது அரசு அதையும் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அரசு அதை செய்கிறது. எதிர்கட்சிகள் ஒரு கட்டுப்பாட்டோடு அந்த கோரிக்கைகளை முன்வைத்து தன்னுடைய கடமையை அதோடு நிறுத்துவது தான் சரின்னு நான் தனியரசு பார்க்குறேன். அதே மாதிரி நீங்க அடுத்த கேள்வியில இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு பற்றி சொல்லியிருந்தேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது நிதிநிலை அறிக்கையை நிதி அமைச்சர் ஐயா தங்கம் தென்னரசு அதை பத்தி விளக்கமா சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த மழைக்காலங்கள், பேரிடர்ல, வெள்ளக்காலங்கள்ல கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேல மாநில நிதியை நாங்கள் செலவழிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 37,000 கோடி இழப்பு ஏற்பட்டு நாங்கள் ஒன்றிய அரசுக்கு, நாங்கள் பாஜக அரசுக்கு கேட்டோம். ஆனால் பாஜக அரசு வெறும் சுமார் 1000 கோடி ரூபாய் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம மாநில அரசினுடைய நிதி நிலையிலிருந்து அதை செலவழித்ததுனால இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை பரிசு பொருட்களோடு, அதாவது வேட்டி, சேலை, பச்சரிசி, கரும்பு, வெல்லம், இது மாதிரி நம்ம எல்லாம் வழக்கம் போல பரிசு தொகுப்பை நேர்த்தியா அதை தருவதற்கு 250 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டாங்க. ரொக்க பரிசு 1000ங்கிற அந்த எதிர்பார்ப்பு ஏற்கனவே நம்முடைய மக்கள் மத்தியில் இருந்துச்சு. தமிழ்நாடு அரசு அதை பரிசீலித்து
கட்டாயமா அதை தர வேண்டும் என்று நானும் கூட கோரிக்கை வச்சிருந்தேன். நிதிநிலை அறிக்கையை சீர் செய்து மாநில அரசு பொங்கல் பரிசு ரொக்கத்தையும் தந்தால் இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி தான். ஆனால் இது எல்லைக்கு மீறி நிதிநிலை நெருக்கடியில் இருக்குதுங்கிறத அரசாங்கமும் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்னதுனால, ஒன்றிய பாஜக அரசு போதுமான அளவு தமிழ்நாட்டுக்கு நிதியை விடுவிக்காததுனால, முறையான பகிர்வு அடிப்படையில் கூட நமக்கு இன்னும் முழுமையான நிதியை விடுவிக்காத நெருக்கடி நிலையில ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பாஜக அரசு, மோடி அரசு தமிழ்நாட்டை அது வஞ்சிக்கிறது அல்லது தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதுனால இந்த நிதிநிலை அறிக்கை நெருக்கடினால ரொக்க பரிசு தர முடியல. இப்படி ரொக்க பரிசு தரக்கூடாத நிலைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை அந்த நெருக்கடியை தள்ளணும். அதனால தமிழ்நாட்டு மக்கள் இந்த திமுக அரசின் மீது இருக்கிற ஒரு ஆதரவை அவங்க கேள்விக்குறியாக்கணுங்கிறதா பாஜகவுடைய திட்டம் அப்படின்னு பாக்குறாங்க. அது கிட்டத்தட்ட அது பொருந்தி வருது. ஆகவே அது பாஜக அந்த நிதியை விடுவிக்கணும், தமிழ்நாடு அரசு ரொக்க பரிசு தரணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே அதை பதிவு பண்ணியிருந்தேன். நம்முடைய எம்ஜிஆர் டிவி வழியாகவும் நாட்டு மக்களுக்கு அதை சொல்றேன். அப்புறம் நம்ம துரைமுருகனுடைய அமலாக்க பிரிவினுடைய ரைடு, அது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கிற எதிர்கட்சிகளினுடைய முன்னணி அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள், அவர்கள் தொடர்புடைய இடங்கள்ல குறிப்பா எதிர்கட்சி பாஜகவுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ, பாஜகவோடு யாரெல்லாம் கூட்டணியில் இல்லையோ அவர்கள் மீது கட்டாயமாக வருமான வரித்துறை, அமலாக்க பிரிவு, மத்திய குற்றப்புலனாய்வு அமைப்புகளை இது போன்று ஏவி சோதனைகளை நடத்தி கட்டுப்படுத்தி மிரட்டி அவர்களை படிய வைக்கிற போக்கு இந்தியா முழுக்க இருக்கிறது. வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த நெருக்கடி நிலை தொடர்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மிக மூத்த ஒரு அரசியலாளர், கிட்டத்தட்ட கலைஞருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலம் சட்டமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட 12 முறை 13 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய அன்பு மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது அவருடைய வீடுல அமலாக்க பிரிவு சோதனை என்கிற செய்தி இன்று காலையில் தொலைக்காட்சிகளில் பார்த்தேன். அது அப்படி தவறு நடந்திருந்தா சோதிப்பதுல நமக்கு ஒன்றும் அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை, அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா குறிப்பிட்டு எதிர்கட்சிகளின் மீது மட்டும் இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. நீங்க உதாரணத்துக்கு இப்ப அவர் ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தொடர்புடைய வேண்டிய நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பேர் சொல்றாங்க, சிவலிங்கம் என்னமோ சொல்றாங்க. அவருடைய இடத்துல ஒரு 10 கோடி ரூபாய் 11 கோடி ரூபாய் எடுத்தா அதை ஒட்டி கிட்டத்தட்ட 2 ஆண்டு 3 ஆண்டு 4 ஆண்டுகள் பிறகு இன்னைக்கு அமலாக்க பிரிவு வந்தா சொல்றாங்க. இப்ப நீங்க தாம்பரம் ரயில் நிலையத்துல இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு 4 கோடி ரூபாய 5 கோடி ரூபாயோ 4 கோடி ரூபாயோ கைப்பற்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது அமலாக்க பிரிவோ வருமான வரித்துறையோ மேலதிக நடவடிக்கைக்கு மத்திய முகமையில் போகல. ஏன்னா அது பாஜக தொடர்புடையது, பாஜகவுடைய நேரடி தலைமை தொடர்புடையது. ஏனென்றால் அது நயினார் நாகேந்திரனுடைய வேண்டியவர்கள் தொடர்புடையவர்கள் என்று செய்தி பார்த்தோம். பெயரளவுல உள்ளூர் அளவுல நீங்க அதுக்கு அவர் விசாரணைக்கு அழைச்சாங்க. அது 2 நிலையிலையும் அது அப்படியே நின்றுச்சு. ஆனா நீங்க பாஜகவுக்கு வேண்டியவர்கள் என்றால் ஒரு பார்வையை அமலாக்க பிரிவு, வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வு அமைப்புகள் கையாளுவதையும், பாஜகவுக்கு எதிராக, அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை ஏவி அவர்களை இது மாதிரியான நெருக்கடிக்கு இரையாக்கி, மன உளைச்சலுக்கு இரையாக்கி, வழக்குகளை பதிவு செய்து நீதிமன்றங்களுக்கும் சிறை கொட்டடியில் அடைப்பது என்பது இப்ப தொடர்கதையா வருது. இப்ப கூட நீங்க இப்ப ஏற்கனவே தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ், அது நீங்க அங்க இருக்கிற டிஆர்எஸ் இருந்துச்சு, தெலுங்கானா ராஷ்டிரிய இருந்துச்சு. அது இப்ப பிஆர்எஸ் ஏதோ ராஷ்டிரிய சங்கம்னு என்ன வச்சாரு. அந்த அம்மா கவிதா நீண்ட நாள் அங்க டெல்லியில திகார் சிறையில் இருந்தாங்க பொண்ணு. நேற்று அந்த பையனுக்கு ராமாராவ், அவருடைய பையன், முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அவருக்கு நேற்று இடி இதே மாதிரி சமன் அனுப்பிச்சு. அப்ப நீங்க எதிர்கட்சியில கிட்டத்தட்ட அவர் முடங்கி போய் அவர் ஆட்சியை இழந்து, குடும்பத்தை இழந்து, கட்சியவே கிட்டத்தட்ட அது கரைஞ்சிருச்சு, கட்சியை காணாம். அப்ப நீங்க ஒரு சாதாரண ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு கட்சி நடத்துறவங்க, அது ஏற்கனவே அரசை நடத்துறவங்க மேலாம் கடுமையா இப்படி அதாவது வருமான வரித்துறையில, புலனாய்வு அமைப்புல ஏவுது. இப்ப குறிப்பா ஜார்க்கண்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ஹேமந்த் சோரனை பிடிச்சி சிறைப்படுத்தி உள்ள வச்சாங்க. அப்புறம் அந்த இடைப்பட்ட காலத்துல அவரே நம்பி ஒரு ஜம்பா சோரன் ஒருத்தர் முதலமைச்சராக்குறாங்க. அந்த ஜம்பா சோரன் பாஜகவுக்கு போறாரு. நீங்க 3 மாசம் ஒருத்தர் முதலமைச்சராக்குறாங்க, கட்சி தலைவரை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. நல்ல வேளை அவருடைய துணைவியார் மிக கூர்மையா போராடி மீண்டும் அங்க அரசு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆட்சிக்கு வந்துச்சு. ஆனா கடுமையான நெருக்கடிக்கு, பாஜகவுடைய நெருக்கடிக்கு இரையாக வேண்டிய சூழலை பார்த்தோம். கெஜ்ரிவால் இப்ப கடுமையான நெருக்கடிக்கு இரையாகி அங்க ஆம் ஆத்மி கடுமையான ஒரு போராட்டத்துல இப்ப அது வாழ்வா சாவா போராட்டத்தில் இருக்கு, தினம் அச்சுறுத்தல் இருக்கு பார்க்கணும்.
அப்ப மம்தாவுக்கு அப்படி நெருக்கடி கொடுத்தாங்க, மேற்கு வங்காளத்துல பண்ணாங்க. அப்படி மகாராஷ்டிராவுல பண்ணி கிட்டத்தட்ட உத்தவ் தாக்கரே, ஏக்நாத் ஷிண்டேன்னு சிவசேனாவை உடைச்சாங்க. அதே மாதிரி நீங்க தேசியவாத காங்கிரஸ் மகாராஷ்டிராவில் உடைச்சிட்டாங்க. இப்ப மகாராஷ்டிராவில் சிவசேனா 2ஆ போச்சு. தேசியவாத காங்கிரஸ் 2ஆ உடைச்சாங்க. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து பாஜக கிட்டத்தட்ட அவர்களுடைய நேரடியா பட்னாவிஸே பாஜகவை சேர்ந்தவரே முதலமைச்சராக வந்து விட்டார். ஏற்கனவே உடைத்து கட்சிக்கு துரோகம் செய்த ஏக்நாத் ஷிண்டே இப்ப துணை முதல்வராகவும், அஜித் பவார் துரோகம் பண்ணவரும் துணை முதலமைச்சராகவும், ஏற்கனவே அஜித் பவார் மீதெல்லாம் இருந்த வழக்குகள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டு கட்சி உடைப்புக்கு பரிசா அவரை இப்படி வச்சிருக்காங்க. இதுதான் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகமா? இப்ப கட்சி ஆட்சி முறை அமைவுல அதிகாரத்தை கைப்பற்றுவதில் இந்த போக்கு நீடிக்கும். இது வந்து நெருக்கடி காலத்துல அது இருந்ததை விட ஒரு கடுமையான சூழல், ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல், கூட்டாட்சி தத்துவத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இவைகளெல்லாம் நம்ம வந்து கவனமா எச்சரிக்கையா இருந்து, பாஜகவும் இது போன்ற இந்த மாதிரி ஒரு கட்சி எதிர்கட்சியினரை பழிவாங்குவதற்காக இப்படி ஒரு சார்பு நிலை எடுத்து இயக்க செய்வது என்பதும் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிரானது, சட்ட நீதி பரிபாலன நெறிமுறைகளுக்கு எதிரானது என்பதை உணர்ந்து இதை ஒரு ஒழுங்குபடுத்தி சரி செய்யணும். குற்றவாளிகள் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம், ஆனா பாரபட்சம் இல்லாத நடவடிக்கை வேணும்னு சொல்றோம். நீங்க பாஜகவை சார்ந்திருந்து ஆதரித்தால் நடவடிக்கை இல்லை, பாஜகவில் இணைந்து விட்டால் வாஷிங் மிஷின்ல எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அவங்கள பத்திரமா கூட வச்சுக்கிறாங்க. பாஜகவோடு சேர மறுத்து பாஜகவுக்கு எதிராக கருத்து சொன்னா உடனடியா நடவடிக்கை, புல்டோசர் வச்சு வீட்டடிக்கிறது, சொத்துக்களை பறிமுதல் செய்கிறது, சிறையில் அடைக்கிறது. அப்படித்தான் நீங்க சின்னம்மாவுடைய இருந்து அப்படித்தான் சசிகலாமா சின்னம்மாவெல்லாம் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி சிறைப்பட்டாங்க. டிடிவி அப்படி இரட்டை இலைக்கு வழக்குல லஞ்சம் கொடுக்க முயன்றார்னு சிறைப்படுத்தி நெருக்கடிக்கு ஆளாக்குனாங்க. ராஜா கனிமொழி அம்மாவெல்லாம் காங்கிரஸ் காலத்துல கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகினாங்க. இந்த போக்கு யாருக்கு நடந்தாலும், எந்த கட்சிக்கு நடந்தாலும் அது பிழையானது, தவறானது. அந்த வகையில அதிமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் மீதான இந்த அமலாக்க பிரிவு அல்லது இந்த நடவடிக்கை என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கானது, கண்டிக்கத்தக்கது. சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து